நம்ம காஞ்சி மடம் வந்துட்டு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அந்த டைமில் ஃபேஸ் பண்ணாங்க? ஏன்னா ஆக்சுவலாக அதுதானே வந்துட்டு மூலாம் நாயக் சர்வக்கிய பீடம், அதானே ஆரம்பம். மடம் சந்தித்த ஒரு விஷயங்கள், ஒரு சேலஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. தர்மம் வந்து பிரிட்டிஷரும் இஸ்லாமியர்களும் இருந்ததுனால க்ஷீணமாகி மொத்தமாக நெகட்டிவில் போய் அந்த பீரியடில் 1907 மகாபெரிவா வந்து 68வது பீடாதிபதியாக நம்ம மடத்துக்கு வராங்க. அடுத்த பீடாதிபதினு முடிவு பண்ணுறார். அந்த முடிவை மடத்துலையும் சொல்கிறார் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாவா. ஆனால் என்ன ஆகுது, அவருக்கு ஒரு உடம்பு வருது, எனி டைம் அவருக்கு சித்தி ஆகிடுவார்னு தெரியடுச்சு. இந்த எமர்ஜென்சிக்காக ஒரு பீடாதிபதி வரார் 8 நாளைக்கு. அவர் உடம்பு வந்ததுனால இவருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறார். அந்த உடம்பு அவருக்கும் வருது, அவர் சித்தியாரார். இந்த 8வது நாளில் பெரியவா வந்து பீடாதிபதியாக வரா. அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு குரு இல்லை, தானே உபதேசம் எடுத்துக்கிறார். அந்த காலத்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம், சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா, கும்பகோணம் மடம்னு நம்ம மடத்துக்கு ஒரு அவப்பேர். கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் ஷிஃப்ட் ஆகிறோம். கும்பகோணத்துலேருந்து திருப்பி புது பிரிவா வந்து மகாபிரிவாவில் திருப்பி காஞ்சிபுரத்துக்கு ஐஷன் வரத்துக்கு இந்த நெகட்டிவ் கேம்பெயின்ஸ்லாம் இருக்கிறச்சு. அதுக்கு நிறையா ஃபைட் பண்ணி இது கும்பகோண மடம் இல்லை காஞ்சி மடம் தாங்கிறதுக்கு நிறையா சான்றெல்லாம் கொடுத்து, நிறையா பேசிய உபன்யாசம்லாம் கொடுத்து அதை மாற்றினான். இன்ஃபேக்ட் வெவ்வேறு மடங்களுக்கு அவர் ரிக்வெஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்காரு, கும்பகோண மடம் சொல்லாதீங்கோ, காஞ்சி மடம் சொல்லுங்கோ அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததே இருக்கு. பெரியவா அவ்வளோ ஈஸியாக ஒருத்தட்ட பணம் வாங்க மாட்டா, எல்லாட்டையும் வாங்க மாட்டா, ரொம்ப செலக்ட் பண்ணுவா. நீங்கள் பெரியவாள்கிட்ட கேட்காத பணம் வாங்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அப்போ இருக்கிற ஜமீன்தார்லாம் கூட சொன்னா, நான் கார் கொடுக்குறேன் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுவோன்னா, காரில் போய் நம்ம கலெக்ஷன் பண்ணால் அவன் என்ன நினச்சிப்பான், நம்மளாம் பணக்காரன் நினச்சிப்பான், அதெல்லாம் போகக்கூடாது, நடந்து தான் போய் கலெக்ட் பண்ணணும்னா சொல்லியிருக்கா. அது மாதிரிலாம் சொல்லியிருக்கா. நடந்து தான் போகணும், ஒருத்தரையும் பணம் கேட்கணும், பிச்சை எடுக்கணும், வேதத்துக்கு பிச்சை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கேன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம், பிரிவாசரணம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம், நம்ம ஆதிசங்கர் வந்துட்டு நம்ம பாரதம் வந்துட்டு எவ்வளோ மடங்கள் நிறுவினாங்க, அவர் சந்தித்த எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம பற்றி பேசியிருந்தோம், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ முன்னேற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த நீங்கள் அந்த 68வது அந்த ஆச்சாரியார் டைமில் வந்துட்டு அது ரொம்ப டவுன் ஆயிருந்தது. அந்த 19th அந்த கர்நாடிக் அந்த 20th சென்ச்சுரியில் நம்ம அதை பற்றிலாம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் நம்ம மகாபெரிவா வந்து அவருடைய தோற்றத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க, நம்ம காஞ்சி மடம் வந்துட்டு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அந்த டைமில் ஃபேஸ் பண்ணாங்க? ஏன்னா நம்ம காஞ்சி மடம் தானே சார் வந்துட்டு மூலாம் நாயக் சர்வக்கிய பீடம், அதானே ஆரம்பம். அது நம்ம மடம் சந்தித்த ஒரு விஷயங்கள், ஒரு சேலஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், தர்மம் வந்து பிரிட்டிஷரும் இஸ்லாமியர்களும் இருந்ததுனால க்ஷீணமாகி மொத்தமாக நெகட்டிவில் போய் அந்த பீரியடில் 1907 மகாபெரிவா வந்து 68வது பீடாதிபதியாக நம்ம மடத்துக்கு வராங்க. அந்த பீரியடே ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான பீரியட். ஏன் அப்படின்னா, அவர் வரத்துக்கு முன்னாடி 2 பீடாதிபதிகள் உடனே சித்தியாராவா, ரொம்ப ஷார்ட் பீரியட். இப்போ 66வது பீடாதிபதி வந்து மகாபெரிவாவில் ஈர்க்கிறார், ஈர்த்து அவரை நிறையா வாட்டி கேம்புக்கு வர வைக்கிறார். அவரை தான் அடுத்த பீடாதிபதினு முடிவு பண்ணுறார். அந்த முடிவை மடத்துலையும் சொல்கிறார் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாவா. ஆனால் என்ன ஆகுது, அவருக்கு ஒரு உடம்பு வருது, அந்த டைமில் அவர் எனி டைம் அவருக்கு சித்தி ஆகிடுவார்னு தெரியடுச்சு. ஒரு எமர்ஜென்சியாக அவருக்கு அடுத்தவராக ஒருத்தரை நியமிக்கிறார். அவர் யாருன்னா, மகாபெரிவாவில் பூர்வாசிரம கசின் லக்ஷ்மிகாந்த சர்மான்னு பேர். வாழலாம் ஈச்சங்குடி தான் வாழலாம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஈச்சங்குடி. இந்த எமர்ஜென்சிக்காக ஒரு பீடாதிபதி வரார் 8 நாளைக்கு. 8 நாளைக்கு ஒரு பீடாதிபதி வரார். அந்த மடத்து பாரம்பரியத்தை உடைக்காமல் காப்பாற்றணுங்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காருன்னா, ஒருத்தர் 8 நாளைக்கு ஒருத்தர் பீடாதிபதி வரார். அவர் உடம்பு வந்ததுனால இவருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறார், சிசுரூஷைன்னு சொல்லுவாத, சிசுரூஷை பண்ணுறார். அந்த உடம்பு அவருக்கும் வருது, அவர் சித்தியாரார். இந்த 8வது நாளில் பெரியவா வந்து பீடாதிபதியாக வரா. ஏன்னா அவர் ப்ரீ செலக்டட், ஆல்ரெடி அவர் தான் ப்ரீ செலக்ட் ஆகிட்டார். அவர் வரார். அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு குரு இல்லை, தானே உபதேசம் எடுத்துக்கிறார், டைரெக்டாக உபதேசம் எடுத்துக்கிறார். அப்போ தான் அது தெரியுது அவர் ஞானிங்கிறது. அப்போ தெரியுது, உபதேசம் எடுத்துக்கிறார், அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் இது உபதேசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பூர்வாசிரமம் 1894 அவர் பிறக்கிறார். அப்பா ரயில்வேஸில் ஸ்கூல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார்.
விழுப்புரத்தில் இருக்காவா. அவரே வந்து கான்வென்ட்டில் தான் படிச்சிருக்காரு மகாபெரிவாலே. வேதம் படிக்கவே இல்லை, படித்ததா தெரியல. பெருசாக அவர் இன்னும் ஸ்லோகம் சொல்லி அது மாதிரி இன்னும் ராமநாமன் தான் சொல்லிட்டு இருந்தாருங்கிறது தான் ரெக்கார்டெலாம் இருக்குது. அவரே கான்வென்ட் ஸ்கூலில் படித்து வரத்துக்கு என்ன சான்று என்னென்னா, பிரிட்டிஷும் இஸ்லாமியரும் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரக்சரே இல்லாத பண்ணிட்டாங்க இந்தியாவில். இன்னுமே எதுவுமே படிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாடர்ன் ஏஜ் அப்படின்ற மாடர்ன். ஆமாம், அந்த மாதிரி கொண்டு வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மெக்காலே சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்து. ஆமாம், அந்த மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறாங்களே, மெக்காலே நீங்கள் மெக்காலேயோட லெட்டர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி இந்த சமாஜத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கணுங்கிறது பிளான் பண்ணி பண்ணுறாங்க. எதுவுமே எதேச்சியாவோ ஆக்சிடென்ட்டாவோ நடக்கலை, எல்லாம் ப்ரீ பிளான்டு. எப்படி இங்கேருந்து மேக்ஸை திடீர்னு போனோம், சயின்ஸை திடீர்னு போனோம், ஆயுர்வேதத்தை திடீர்னு போனோம், எல்லாம் ப்ரீ பிளான்டு. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த ஆயுர்வேத காலேஜை பற்றி சொல்லச்சு உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி 16th centuryயில் எப்படி அழிச்சாங்கன்றத சொல்கிறேன். ஸோ அவர் கான்வென்ட்டில் படிச்சுட்டு அவர் 66வது பீடாதிபதி ஞான திருஷ்டியில் பார்க்குறார். இவர் தான் அடுத்த பீடாதிபதினு முடிவு பண்ணுறார். அவர் பீட்டத்துக்கு வர்றார். இந்த டைமில் எந்த இயர் சார்? 1907 பீட்டத்துக்கு வர்றார். 1907 பீட்டத்துக்கு வந்தப்புறம் அவரை ஃபஸ்ட்டு தயார் பண்ணணுங்கிறதுக்காக சில 2-3 முக்கியமான மக்கள், அவள்லாம் மடத்தோட ஃபஸ்ட்டு டோனர்ஸ். அவள்லாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் மடத்தோட பெரிய டோனர்ஸ் அவள்லாம். அவர் வந்து அவளை மகேந்திரமங்கலத்துக்குன்னு ஒரு இடம், மகேந்திரமங்கலம்னு ஒரு இடம் திருச்சிக்கும் முசிறிக்கும் நடுவில் இருக்குது, காவேரி கரையை விட்டு இருக்குது. இன்றைக்கும் அந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே ஒரு ஆதிசங்கரர் கோவில் மகாபிரிவா கட்டுறான், 1911-15 கட்டுறான். இவர் வந்து இந்த டிவோட்டி வந்து அவரை மகேந்திரமங்கலத்தில் உட்கார வச்சு ஃபைனான்ஸ் பண்ணி அவரை படிக்க வச்சு 3 வருஷம் அவரை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே 3 வருஷம் மகேந்திரமங்கலத்தில் இருக்கார். 1911 1915 நினைக்கிறேன் பீரியட், 3 வருஷம் இருக்கார். அப்புறம் தான் பாடசாலையே அவர் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, அதே டைமில் எல்லாம் சைமல்டேனியஸாக அவர் நடக்கிறது. வேதம் படிக்க முடியாது, ஏன்னா அவர் சன்னியாசியான அப்புறம் வேதம் படிக்க முடியாது. அதனால சன்னியாசிக்கு உண்டான படிப்பெல்லாம் அவர் படிக்கிறார். ப்ளஸ் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவள் வேதம் படிக்க ஆரம்பிக்கிறா, அவர் கூட படிக்கிறா, அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து 1915 அந்த படிப்பு முடிச்சப்பறம் அவர் வந்து அங்கே ஒரு ஆதிசங்கரர் கோவில் ஒன்று கட்டுறார். அங்கே இருக்கிறதுக்கான நான் இங்கே இவ்வளோ வருஷம் இருந்தேங்கிறதுக்காக அவர் ஒரு ஆதிசங்கரர் அவர் குருக்கு கோவில் கட்டுறார், பரமகுரு கோவில் கட்டிட்டு. அந்த கோவில் இன்னும் இருக்குது, காவேரி கரையிலே இருக்குது. அதுக்கு கூட 100 years செலிப்ரேட் பண்ணார் 2015. ஏன்னா 1915 2015 100 years செலிப்ரேட் பண்ணார். ஸோ வந்து அங்கேருந்து அவர் யாத்திரையெல்லாம் ஆரம்பிக்கிறார். காசி யாத்திரை போகிறார், சத்தாரா யாத்திரை போகிறார், ஒரு 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே நடத்திருப்பார் அவர் லைஃப்பில். எல்லா இடத்துக்கும் நடந்து போகிறார். பல சேலஞ்சஸ் அவர் சந்திக்கிறார். எங்கேயுமே வேத பாடசாலையே மொத்தமே தமிழ்நாட்டில் அவர் காலத்தில் வந்து அப்போது நான் சொல்கிறது 40s முன்னாடி 30s 40s பாடசாலை சிஸ்டம்ங்கிறது பெருசாக இல்லாத, எல்லாமே வீட்டில் சின்ன சின்னதாக நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் அவர் பார்க்குறார். 2-3 பாடசாலை தான் ரெக்கக்னைஸ்டாக இருக்குது, நம்ம இதை பெருசாக கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஒரு 8-10 வருஷம் முன்னாடி அப்போ வந்து பெரியவாளுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 48-49 வயசு இருக்கும். வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபான்னு ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அதான் ஃபஸ்ட்டு வேதத்துக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக ஒரு அஸ்திவாரம் போட்டது. அது தர்மசாஸ்திரத்தையும் வேதத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு படிக்க வச்சா தானே அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுறான் ஃபஸ்ட்டு அது. அப்புறம் பிரிட்டிஷ் 47 கிளம்புறாங்க நாட்டை விட்டு. அந்த பீரியடில் வந்து நிறையா பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் நிறையா ப்ராப்ளம் இருக்கிறதுனால பெரியவா ஃபஸ்ட்டு தேவாரத்துலேருந்து இந்த பாடல்லாம் எடுத்து வேயூரி தோழி பங்கன்னு நினைக்கிறேன், அந்த தேவாரத்தை எடுத்து எல்லாரையும் படிக்க சொல்கிறா. தேவாரத்துக்கு பெரியவா பண்ண கைங்கரியம், தமிழ் வேதத்துக்கு பெரியவா எப்படிலாம் கைங்கரியம் பண்ணியிருக்காருன்னு நான் ஒரு தேவார டாக்டர் சுப்பிரமணியம்னு ஒருத்தரோட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதை எல்லோரும் பார்க்கலாம். அதில் வந்து 18,000 பாடல், 10-12 திருமுறையும் திருவாசகத்தெலாம் எடுத்து 18,000 பாடலை வந்து பெரியவாளே தானே இவா 2 பேர் டன்லப் கிருஷ்ணய்யருக்கும் தேவார டாக்டர் சுப்பிரமணியமுக்கும் சொல்லி கொடுத்துனா அவள் 3 பேர் அதை இது பண்ணி அதை எடுத்து 18,000 பாடலை ட்ரெயின் பண்ணி அதை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்கிங் சொல்லி
எதுக்கு இந்த பாடல் எழுதியிருக்கலாம், அந்த பாடல் எதுக்கு எழுதியிருக்கலாம், அப்போ நடந்த கதைகளெல்லாம் பெரிய ஞான திருஷ்டியிலே பார்த்து சொல்கிறான் எல்லாத்தையும். ஏன்னா தேவார காலம்ங்கிறது ஒரு 1000 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க, அந்த பீரியடில் தான் நடந்திருக்கும். இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் தமிழ்நாட்டில் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இந்த பாடல் பெற்ற ஸ்தலம்லாம். ஸோ இதெல்லாம் அந்த டைமில் பண்ணுறான். இந்த 40-50 காலத்தில் தேவாரத்துக்கும் வேதத்துக்கும் இப்படி தான் கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்குறா ஸ்லோவாக. அதை அதுக்கு ஜீரோலேருந்து 40 வருஷம் 45 வருஷம் ஆயிருக்கு இதை பண்ணுறதுக்கு பெரிய வாழ்க்கை. இது ஆறுது. இது ஆனப்புறம் இந்த பீரியடில் தான் வந்து தனக்கு சிஷ்யர் அடுத்த 69வது பீடாதிபதி எடுத்துன்னு வரணுங்கிற சங்கல்பத்தில் பெரியவா வந்து ஒரு கப்பல், ஒரு தம்பதி வந்து ரொம்ப டிவோட்டியாக இருக்கா. அவருக்கு அடிக்கடி தரிசனத்துக்கு வரா. அவளுக்கு குழந்தை உண்டாகிறச்சே வந்து புது பெரியவாளை பார்த்து உண்டாகிறச்சே அவள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பாளாம், இவன் என்னோட சொத்து, இவன் என்னோட சொத்துன்னு சொல்லிகிட்டே இருப்பாளாம். அவள் அம்மாவுக்கு கொஞ்சம் காலம் ஆச்சு. ஏன்னா சன்னியாசினா அவள் பையனை தியாகம் பண்ணி அவள் சன்னியாசத்துக்கு கொடுக்கணும் இல்லையா. அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பெரிய அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை ரெடி பண்ணி அப்புறம் 1954 புது 69வது பீடாதிபதியை எடுக்கிறார். பீடத்துக்கு வாங்கிக்கிறார். அவர் வந்து தான் இந்த பீடத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போனோங்கிறது சங்கல்பம்லாம் ஒரு ரொம்ப வருஷம். இவர் மகாலட்சுமி ஸ்வரூபம், இவருக்கு தங்கக்கு ரேகை இருக்குது, இவரால் தான் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரை 54 கொண்டு வச்சே மடத்தை வளர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் கொண்டு வந்தவர் தான் இந்த 69வது பீடாதிபதி. அவரோட ஒரே நோக்கம் மடத்தை வளர்க்கணும். இது ஒன்று தான் அவருக்கு வேலையே, மடத்தை வளர்க்குறது தான் வேலை. ஏன்னா வந்து பல கஷ்டங்களை பார்த்து கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகி ஒரு லெவலில் அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பெரிய க்ரியேட் பண்ணி இவரை கொண்டு வர. உங்களுக்கு புரியுறதா? அந்த கிராஃப் எப்படி கீழே நெகட்டிவ்க்கு போய் கொஞ்சம் ஜீரோக்கு மேலே கொஞ்சம் பாசிட்டிவாகி கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு அவர் கையில் கொடுத்துட்டு இனிமேல் வளர்க்கணும் அப்படின்னு கொடுக்குறச்சே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா 54 அவரது ஆரம்பிக்கிறது பீட்டம். அவர் ஃபஸ்ட்டு 10-15 வருஷத்தில் அவர் வந்து இந்த பட்டாக்கள் சரி பண்ணுறது, ப்ராப்பர்ட்டிஸை சரி பண்ணுறது, எல்லா கம்யூனிட்டிக்காரான்ட்டு பேசுறது. ஏன்னா எல்லா கம்யூனிட்டிக்காராக வந்து எல்லாருமே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க மடத்துக்கு. இப்போ நம்ம மடத்தில் பிக்ஷா வந்தனம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பெரியவாளுக்கு வந்து வந்தனம் பண்ணணும் அப்படின்னா பிக்ஷா வந்தனம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பிக்ஷா வந்தனங்கிறது பல ஃபேமிலிஸ் வந்து அவா கட்டளை பண்ணுப்பா. இப்போ செட்டியார்களுக்கு வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார் பிக்ஷா வந்தனம்னு தனியாக இருக்குது. முதலியாருக்கு அவளுக்கு தனி பிக்ஷா வந்தனம் இருக்கும். இப்போ வைதிகாலாக இருக்கா, சாஸ்திரிகளாக இருக்கான்னா வைதிக பிக்ஷா வந்தனம் அப்படின்னு செப்பரேட்டாக அவளுக்கு ஒரு குரூப் இருக்குது. இது மாதிரி பல குரூப்ஸ் இருக்குது, பல ஆயிரம் குரூப்ஸ் இருக்குது. ஆத்திரேய கோத்திரம் தனி பிக்ஷா வந்தனம் இருக்குது. அவா கோத்திரக்காரர்களுக்கு பிக்ஷா வந்தனம் செப்பரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ எண்ணூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது சென்னையில், எண்ணூர் பிக்ஷா வந்தனம்னு ஒன்று செப்பரேட்டாக இருக்குது. இது மாதிரி நிறைய வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் பிக்ஷா வந்தனம் குரூப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மடத்தில் பல வருஷமாக இந்த பிக்ஷா வந்தனங்கிறது எல்லா பீடாதிபதிகளும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இந்த மாடர்ன் பீரியடில் இந்த பிக்ஷா வந்தனம் குரூப்ஸ் எல்லாம் வெவ்வேறு பேரில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்படி இருக்கிறச்சு புது பிரிவா வந்து பல ஜாதிகள்கிட்ட அவள் டச்சில் இருந்து அவள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இந்த பட்டாவெல்லாம் வாங்கி பட்டா சரி பண்ணுறது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம திருப்பி ரீக்ளைம் பண்ணுறது. அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம், சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா கும்பகோணம் மடம்னு நம்ம மடத்துக்கு ஒரு அவப்பேர். கும்பகோணம் மடமே இல்லை, அது காஞ்சி மடம் தான். தற்காலிகமாக போனது. ஆமாம், அந்த வார் பீரியடில் நம்ம வேற வழி இல்லாத ஷிஃப்ட் ஆனோம். கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் ஷிஃப்ட் ஆனோம். கும்பகோணத்துலேருந்து திருப்பி புது பிரிவா வந்து மகாபிரிவாவில் திருப்பி காஞ்சிபுரத்துக்கு ஐஷன்வரத்துக்கு வரைச்சே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறச்சு, இந்த நெகட்டிவ் கேம்பெயின்ஸ்லாம் இருக்கிறச்சு அதுக்கு நிறையா ஃபைட் பண்ணி இது கும்பகோணம் மடம் இல்லை காஞ்சி மடம் தாங்கிறதுக்கு நிறையா சான்றெல்லாம் கொடுத்து நிறையா பேசி உபன்யாசம்லாம் கொடுத்து அதை மாற்றினான். இன்ஃபேக்ட் வெவ்வேறு மடங்களுக்கு அவர் ரிக்வெஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்காரு, கும்பகோணம் மடம் சொல்லாதீங்கோ காஞ்சி மடம் சொல்லுங்கோ அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததே இருக்குது. சங்கரா டிவியில் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. நானே அவளெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி சொல்லாதீங்கோ கும்பகோணம் மடம் சொல்லாதீங்கோ, அது காஞ்சி மடம் தான், நாங்கள் இந்த 400 வருஷம் அங்கே இருந்தோம், இப்போ திரும்பி வந்திருக்கோம் ஆனால் சொல்லி அந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. அது அந்த பீரியட் 60s வந்து 54 அவர் பிரிவாக வரைச்சே மகாபிரிவா பேரலாக வேதத்துக்கு கட்டமைப்புக்கு வேலை பண்ணிட்டு இருக்கா. புது பிரிவாக ஜனங்களை சந்திக்கிறது, எல்லா இடத்துக்கும் போகிறது, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு, மடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் அவர் போயிட்டு இருக்கார். பேரலாக இந்த பீரியட் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் பீரியட் நம்ம மடத்துக்கு. ஏன்னா 2 பீடாதிபதிகள் பேரலாக பெரிய வேலை பண்ணுறான்.
நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா எப்படி 1954 54லேருந்து 54 முன்னாடி 42லேருந்து சொல்லலாம். பட் இந்த 50+ இந்த பீரியட்லேருந்து 93 வரைக்கும் ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணாகும். ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த பீரியடில் தான் கிரியேட் ஆச்சு. இந்த 50லேருந்து 93 இந்த 43 இயர்ஸ் கிரியேட் ஆனது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் நடந்ததே கிடையாது. பழைய growthக்கு அந்த பழைய வரதுக்கு அந்த 40 இயர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஆமாம், அந்த பழைய பொற்காலம்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆதிசங்கரர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 1500 வருஷம் பொற்காலம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷம், இந்த 2500 வருஷத்துக்கு 1500 வருஷம் பொற்காலம் இருந்திருக்கும். 1000 வருஷம் சீனிச்சிருக்கும். 0 ஆனப்புறம் நெகட்டிவ் ஆனப்புறம் பெரியவாளும் புது பெரியவா 2 பேர் 68 69 பண்ண வேலைகள் எந்த இன்கம்பேரபிள் ஒர்க் 2 பேர் பண்ணது. அதை வந்து இந்த 70வது பீட்டாதிபதி எப்படி அதை பியூட்டிஃபை பண்ணுறாங்கிறது நான் சொல்கிறேன் ஃபைனலாக. அப்போ வந்து 54 55 பீரியடில் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கட்டமைப்பெல்லாம் 0 ஆனப்புறம் இந்த வேதத்தை எப்படி வளர்க்குறது, எப்படி இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்குறது, எப்படி பரவுறது, எப்படி எல்லாரையும் கொண்டு வருது அப்படின்னு இருக்கிறச்சே ஒரு முக்கியமான டிவோட்டியை பெரியவா செலக்ட் பண்ணுறார். அவர் வந்து ஒரு ஐயங்கார், ஒரு லாயர், திருச்சி ஹைகோர்ட்லேயும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் பெரிய லாயர். பிரிட்டிஷ் பீரியட் இது. 40s எண்டு 50s ஸ்டார்டிங்கில் அண்ணாதுரை ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தரை பெரியவா வந்து செலக்ட் பண்ணுறா. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் இருக்கா. அவள் வந்து பெரியவா கூட டிஸ்கஸ் பண்ணுறச்சே இப்படிலாம் பண்ணலாம், நம்ம ஊராக போகலாம், நம்ம பாடசாலை சின்ன சின்ன பாடசாலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் செங்காலிபுரத்தில் அனந்தராம தீட்சிதர், பெரிய தீட்சிதர், அவரும் வந்து நான் என்னோடய உபன்யாசத்துலாம் இதை பற்றி சொல்கிறேன், பணம் கேட்குறேன், நம்ம பாடசாலை ஆரம்பிக்கலாம்னு பேசிகிட்டே இருக்கிறச்சே பெரியவா வந்து வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட்னு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த அண்ணாதுரை ஐயங்கார் முதல்ல சேர்க்குறேன். 54 கிட்ட அவரை வர வைக்கிறா. அப்புறம் அங்கேருந்து 10 வருஷம் இவாள்லாம் பாடுபட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறா. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறச்சே பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பெரியவா அவ்வளோ ஈஸியாக ஒருத்தட்ட பணம் வாங்க மாட்டா, எல்லாட்டையும் வாங்க மாட்டா, ரொம்ப செலக்ட் பண்ணுவா. நீங்கள் பெரியவாள்கிட்ட கேட்காத பணம் வாங்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அப்போ வந்து அப்போ இருக்கிற ஜமீன்தார்லாம் கூட சொன்னா, நான் கார் கொடுக்குறேன், நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுவோன்னா, காரில் போய் நம்ம கலெக்ஷன் பண்ணால் அவன் என்ன நினச்சிப்பான், நம்மளாம் பணக்காரன் நினச்சிப்பான், அதெல்லாம் போகக்கூடாது, நடந்து தான் போய் கலெக்ட் பண்ணணும்னா சொல்லியிருக்கா. அது மாதிரிலாம் சொல்லியிருக்கா. நடந்து தான் போகணும், ஒருத்தரையும் பணம் கேட்கணும், பிச்சை எடுக்கணும், வேதத்துக்கு பிச்சை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கா. சொல்லி அவர் அண்ணாதுரை ஐயங்காரும் பெரியவாளும் வந்து ஒரு 10 வருஷம் ரொம்ப பாடுபட்டு 64 கிட்ட வேதரக்ஷன் நிதி ட்ரஸ்ட்னு அஃபிஷியலாக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறார். அதுக்கு வந்து பல கைங்கரியம் லிஸ்ட் போட்டு ஸ்கீம் கிரியேட் பண்ணுறான். நட்சத்திர காணிக்கைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறா, நியமாத்தியனம்னு ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிக்கிறா. நியமாத்தியனம்னா என்னென்னா, ஒரு பிராமணனுக்கு 6 கர்மா இருக்குது, ஷட் கர்மா இருக்குது. ஷடங்கம், வேதத்துக்கு ஷடங்கம் மாதிரியும் மதத்துக்கு ஷண்மதம் மாதிரியும் கர்மால ஷட் கர்மா இருக்குது பிராமணனுக்கு. அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம். அதாவது அத்தியனம் அத்தியாபனம்னா படிக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது. யஜனம், யாஜனம், அதாவது யாகம் பண்ணணும், யாகம் பண்ணி வைக்கணும். தானம், பிரதிகிரகம், அதாவது தானம் வாங்கணும், கலெக்ஷன் பண்ணி தான் இதெல்லாம் பண்ண முடியும். பிரதிகிரகமும் பண்ணணும், அதாவது தானம் கொடுக்கணும். இந்த ஷட்கர்மா பிராமணனுக்கு இருக்கு. ஸோ இந்த ஷட்கர்மாவை காப்பாற்றுறதுக்கு அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர நியமாத்தியனம் அப்படின்னு. நியமாத்தியனம்னா ஒரு அப்பா வேதம் கற்றுக்கணும், பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பையன் வேதம் கற்றுக்கணும், அவன் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி நியமாத்தியனம், நியமம் அத்தியனம், அதாவது டெய்லி ரூல் பேஸ்ட் ஆர்டர் அது பண்ணணும். அது ஒரு ஸ்கீம். அது ஆற்றுலேயே வீட்டுக்குள்ளேயே அப்பா வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுப்பா. அது ஒரு பாடசாலை தனியாக, அவள் வீட்டுக்குள்ளேயே பாடசாலை. குருகுல ஸ்கீம், பாடசாலை கிரியேட் பண்ணி வெவ்வேறு ஊர்லேருந்து இது பண்ணுறது, எல்லாரையும் கொண்டுறது. இப்போ அதில் தெலுங்கு பையனும் இருக்கலாம், கன்னட பையனும் இருக்கலாம், தமிழ் பையனும் இருக்கலாம், மிக்ஸ்டாக இருக்கும். அது ஒரு ஸ்கீம். அதுக்கப்புறம் நட்சத்திர காணிக்கைன்னு பப்ளிக்காக பண்ணும். அந்த காலத்தில் வந்து 1 ரூபா 2 ரூபா தான் கொடுக்க முடியும், 50 பைசா தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. 50 60 என்ன சுச்சுவேஷன் எப்படி இருந்தது. இப்போ நட்சத்திர காணிக்கைன்னு அவா நட்சத்திரத்துக்கு அவள் அந்த காணிக்கை வாங்கிட்டு இருந்தா. சின்ன ஸ்கீம் அது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தா. 1200 ஒன் டைமாக கொடுக்கலாம், 1800 ஒன் டைமாக கொடுக்கலாம். இன்றைக்கெலாம் நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு வச்சுருக்கோம், அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை.
அந்த காலத்தில் 1700 ஒருத்தர் கொடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம், அது மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் அந்த 1 ரூபா அந்த 10 பைசா ஸ்கீம் கொண்டு வந்தா, 1 ரூபா ஸ்கீம், நிறையா ஏகப்பட்ட இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து 64லேருந்து 75 கிட்ட வரைக்கும் இந்த சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் வச்சு சின்ன சின்ன லெவலில் குருகுலம் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த எல்லா இடத்துல பண்ணிட்டு இருக்கா. ஒரு குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மடத்துக்கு ஒரு 11 பாடசாலை இருக்குது இந்த விஆர்என்டி ஸ்கீமுக்குள்ளே. 11 முக்கிய பாடசாலைகள். அதை தவிர மடத்துக்கு சேர்ந்த பாடசாலைகள்னு நிறையா இருக்குது. அதாவது அவள் ப்ரைவேட் பாடசாலை, பட் நம்ம மடத்துக்கு அஃபிலியேட்டடாக இருக்கும். மடமும் சப்போர்ட் பண்ணுவோம், அவளை சப்போர்ட் பண்ணுவோம், பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பாடசாலைகள்லாம் இருக்கிறச்சு. அப்போ புது பிரிவா வந்து யாத்திரையோட ஹையஸ்ட் இதில் இருக்கார். அவர் யாத்திரை நிறைய யாத்திரை பண்ணுறாரு. இந்தியாவே 2 வாட்டி நடந்தெல்லாம் வந்திருக்காரு. இந்தியாவில் 2 வாட்டிலாம் நடந்து வந்திருக்காரு. அவ்வளோ லட்சம் கிலோமீட்டர் அது. ஆமாம் ரொம்ப ஸ்பீடு அவர், பயங்கர ஸ்பீடு அவர். அவர் 3 வேளை பூஜையும் பண்ணுவார், யாத்திரையும் போயிட்டு வருவார். அவ்வளோ ஸ்பீடு, எல்லாமே டைம் டு டைம் நடக்கும் அவருக்கு. அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுவார் எல்லாத்தையும். அந்த டைமில் அவருக்கு ஒரு 4 கட்டளை கொடுக்குறார். இது மாதிரி நான் பாம்பே போகல, நீங்கள் பாம்பே போங்க. நான் டெல்லி போகல, நீங்கள் டெல்லி போங்க. ஏன்னா நார்த்து எக்ஸ்போஷரே இல்லை, போகாத இருந்தாவா அந்த பக்கம் போகாத இருந்தால் அது 2 இடத்துக்கு போக சொன்னான். அதுக்கப்புறம் பகவத்பாதா, சங்கர பகவத்பாதா, ஆதிசங்கரன் நீங்களாம் சொல்கிற சங்கர பகவத்பாதாளுக்கு எல்லா இடத்துலையும் விக்கிரகம் வச்சு கோவில் கட்டணும், அவரோட இதை ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறது ஒரு கட்டளையாக சொல்கிறார். அப்போ தான் புது பிரிவா வந்து காலடி, நம்ம காலடி வந்து ஆதிசங்கரர் பிறந்த ஊர். அங்கே வந்து பூர்ணா நதிக்கிட்ட ஒரு ஆதிசங்கரர் கோவில் இருக்குது. அங்கே ஒரு ஸ்தூபி கட்டணும், காலடியில் ஒரு ஸ்தூபி கட்டணும்னு சொல்லிட்டு 8 தளம் 8 ஃப்ளோர்ஸில் ஒரு ஸ்தூபி, ஒரு சர்க்குலர் ஸ்தூபி, பியூட்டிஃபுல் ஸ்தூபி ஒன்று கட்டுறா. அதே பீரியடில் நம்ம சென்னையில் எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியல, நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் அந்த இடத்தோடது. ஆதம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. இது ஒரு பெரிய ஸ்டோரி என்னென்னா, மகாபிரிவா வந்து இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறான். இன்னைக்கு நிறையா கோவில் இருக்குது நங்கநல்லூரில். ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம். ஆமாம், அங்கே இன்னைக்கு நிறையா கோவில் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு ரோடில் பல கோயில் இருக்கு. ஆனால் இதை வந்து பெரியவா 70s 60sலேயே சொல்லிட்டா, இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய க்ஷேத்திரமாக வரப்போகிறது, இந்த இடத்துல நம்ம பகவத்பாதாளுக்கு ஸ்தூபி இருக்கணும் சொல்லி அந்த காலடியோட ஸ்தூபியோட பாதி 4 இடத்துல கட்டுறாங்க. ஏன்னா அங்கே ஏர்போர்ட்டோட டிசெண்டிங் ஏரியா, பிளேன் வந்து இறங்குற ஏரியானால அவளுக்கு 8 தளத்துக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்கிறது. அவள் 4 தளம் கட்டுறான். பியூட்டிஃபுல்லாக காலடி ஸ்தூபியோட மினி காலடி ஸ்தூபி ஆதம்பாக்கத்தில் கட்டுறான். இதே பீரியடில், சேம் பீரியடில் பிரயாகராஜ், யூபியில், உத்தரப்பிரதேஷில் பிரயாகராஜ் சங்கமம் இருக்குது. சங்கமத்தில் ஆதிசங்கருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படா மந்திர்னு சொல்லி பெரிய கோவில். அதுக்கு சஹசிரலிங்கம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் தயார் பண்ணுறா. பல கணப்பாடிகள் டெய்லி வேத பாராயணம் பண்ணி சொல்லி 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 அதுக்கு ஒளி அடிக்கிறச்சே வேத பாராயணம் சொல்லுவாள். அவள் ஒளி அடிக்கிறச்சே சொல்லிகிட்டே இருக்கணும், அவள் ஃபுல் டே சொல்லணும். அப்படி சஹசிரலிங்கம் தயார் பண்ணி யூபிக்கு அனுப்புகிறான். யூபியில் அதுக்கு சஹசிரலிங்கம் கோயில் கட்டுறான். அதே பீரியடில் காசியில் வந்து காமகோட்டீஸ்வரர் மந்திர்னு கட்டுறான். அதே பீரியடில் பத்ரியில் ஆதிசங்கரருக்கு ஒரு கோயில் கட்டுறான். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், சரி யாரோ வரா பணம் கொடுக்குறா, அப்படி இல்லை. இது அப்படிலாம் கட்ட முடியாது. அது பேரலாக ஒரே டைமில் எல்லாம் நடக்கிறது. எக்ஸ்பான்ஷன், மேசிவ் எக்ஸ்பான்ஷன், எல்லாமே மேசிவ் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறது. ஸோ இது வந்து 75 பீரியட், 64-75 கிட்ட இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. 75 to 80 கூட இருக்கலாம். 5-6 வருஷத்தில் இந்த ஸ்தூபி, இந்த மினி ஸ்தூபி, பிரயாகராஜ் படா மந்திர், பத்ரிநாத்தில் மந்திர், அதுக்கப்புறம் இப்போ புது பிரிவா வந்து நேபாள் வரைக்கும் போயிருக்கா. கைலாஷ், நேபாள் வரைக்கும் போயிருக்கு. கைலாஷில் கூட ஆதிசங்கரோட விக்கிரகத்தை வச்சுருக்காரு. ஏன்னா கைலாஷ்லேருந்து தான் அந்த 5 லிங்கத்தை வாங்கி அவர் காஞ்சிபுரத்துக்கு வரார் 2500 வருஷம் முன்னாடி. அதனால ஆதிசங்கருக்கு அப்புறம் கைலாஷ்க்கு போன ஒரே பீடாதிபதி 69வது பீடாதிபதி. நடுவில் இருக்கிற 68 பேர் கைலாஷ்க்கு போகல, இவர் ஒருத்தர் கைலாஷ்க்கு போனார். அதுலேயும் சைனாக்காரா வந்து விசா கொடுக்காத ரொம்ப 15 நாள் அவரை வெயிட் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்ணால். பட் எல்லா இதையும் ஒரு சேலஞ்செல்லாம் இது பண்ணி அவர் போனார், கைலாஷ்க்கு போனார். 76ல் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு போனப்புறம் வேதம் கொஞ்சம் ஓரளவுக்கு சிஸ்டம் கொண்டு வந்துட்டா அதுக்கு. ஆனால் சாஸ்திரத்துக்கு இந்த சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ப்ராப்ளம் வந்தது. குறிப்பாக தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், ஹிந்தி சான்ஸ்கிரிட்லாம் வந்து வளர விடாத
இந்த 70லேருந்து ஆமா. 90 காலகட்டம் 67 சொல்லலாம், 65 கூட சொல்லலாம். ஸோ அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1920 வந்துடுது. ஆனால் அவளோட அந்த பொலிட்டிக்கல் விங் வந்து இந்த 60s 70s தான் அது ரொம்ப ஹைட்டில் போனப்போ 70ல் அவள் வந்து ஹிந்தி சான்ஸ்கிரிட்டும் இது பண்ணதுனால 75ல் நிறைய பேர் சான்ஸ்கிரிட் படிக்கிறவளுக்கு வழியே இல்லை. அவளுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல. அவள் ஹிந்தி வாத்தியாராக இருப்பா, இல்லை வேறு ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணிருப்பா, அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து குருவார சதஸ் அப்படின்னு ஒன்று மகாபிரிவா அப்போ ஆரம்பித்தான். அப்போ மகாபிரிவா காஞ்சிபுரத்தில் இருந்தால், புதுப்பிரிவா கேம்ப் எல்லா இடத்துலையும் யாத்திரையில் இருந்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் எப்படி வேலை பண்ணுறான்னு உங்களுக்கு சொல்கிறேன். பேரலாக சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ குருவார சதஸ் அப்படின்னு பிரிவை ஆரம்பிக்கிறான் 76ல். அப்போ வந்து நிறையா வித்வான் சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் வளாகத்துக்குள்ளே அந்த இதில் வந்து தானே உட்காந்து குருவார சதஸ் அன்னைக்கு தேர்ஸ்டே பெரியவாளே உட்காந்து சாஸ்திர வித்வான் சொல்ல பேசுவாள். சாஸ்திரம் படிப்பாவா, சாஸ்திரம் டிஸ்கஷன் நடக்கும். சாஸ்திரத்தை அங்கேருந்து வளர்க்குறா. 76ல் அங்கேருந்து வளர்க்குறா. அப்போ இருக்கிற பெரிய பெரிய மகானை பற்றி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்திருக்கேன். அப்போ இருந்த பெரிய பெரிய மகானை பற்றி அந்த டாக்குமெண்ட்ரியில் யார் இந்த சாஸ்திரம் நடத்தினாரோ பெரியவா கூட அவர் சொல்லியிருக்காரு அந்த மகானை பற்றிலாம். அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாரும் பார்க்கணும். எப்படி கஷ்டப்பட்டு இந்த சாஸ்திர சபாவை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறா 76லன்னு அதை பார்க்கணும். அது ஸ்டார்ட் ஆகுதாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கிடையாது. குருவார சபான்னு ஒரு தனி சபா. அது இந்த சபாவை வந்து விஆர்என்டிக்குள்ளே அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கொண்டா. ஏன்னா அதுக்கு கலெக்ஷன் பண்ணணும், அதை ஆர்கனைசேஷனாக பண்ணணும்னு அதுக்கப்புறம் கொண்டாத. இந்த நம்ம மடத்தில் வந்து சபா சதஸ் 2 முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஜோதிஷத்துக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் நடக்கிறது. அங்கங்கே கோயம்புத்தூரில் மீட்டிங்ஸ் நடக்கிறது, சென்னையில் மீட்டிங் ஏன் நடக்கிறதுன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது பண்ணுவாங்க. அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவங்க சனி எப்படி இருக்குது, சனியோட அந்த பிளானட்டோட ட்ராவல் எப்படி இருக்குது, ஜூபிட்டரோட ட்ராவல் எப்படி இருக்குது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பல டிஸ்கஷன்ஸ் 30s 40s நடந்திருக்கு. அப்போல்லாம் பெரியவா வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கா அவளுக்கு. இல்லை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடாதுலாம் சொல்லியிருக்கா. அப்போ இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற டாக்டர் ஆதித்யா குருஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த பெரியவா எப்படி பழைய காலத்தில் 33 34 ஆன்சர் கொடுத்தாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆதித்யா குருஜிங்கிற ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காரு. அது ஸோ அது வந்து ஜோதிஷ சபான்னு ஒன்று நம்ம மடத்தில் இன்றைக்கும் நடக்கிறது. ஜோதிஷத்தை பற்றி டிஸ்கஷன்ஸ், ப்ரைமரி டிஸ்கஷன். இது வந்து நான் சொல்கிற நார்மல் ஜோதிஷம் கிடையாது. அஸ்ட்ராலஜி இல்லை. அஸ்ட்ரானமியில் வந்து அவள் சபா பண்ணி அந்த டைம் காலம், தேச காலம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணுது. அது ஒரு சபா, தனி சபா. அத்வைத சபான்னு ஒன்று சபா இருக்குது நம்ம மடத்துக்கு. நம்ம மடத்தோட கோர் ஃபிலாசபி அத்வைத்தம். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா பரஹா அப்படின்னு அதை வந்து நம்ம ஒரு பேசிக்காக சொல்லலாம். அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு ஒரு ஃபிலாசபியில் அத்வைத சபா. அந்த சபா வந்து பல ஆயிரம் வருஷமாக நடந்துட்டுருக்கு. அதை வந்து இப்போ முக்கியமாக ரொம்ப பெரிய லெவலில் அதை நடத்துகிற ஒரு சபா ஜோதிஷ சபா சொன்னேன். உங்களுக்கு சாஸ்திர சபா, உங்களுக்கு குருவார சதஸ்ங்கிறது சாஸ்திர சபா. அந்த மாதிரி பல சபாக்கள் நம்ம மடத்தில் நடக்கிறது. அது பல ட்ரஸ்ட்டுக்குள்ளே அதை நடத்துகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான சிறப்பு நம்ம மடத்துக்கு. அப்புறம் இந்த டைமில் வந்து 80s 85 கிட்ட இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் புது பிரிவா வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மகாபிரிவா நடத்தின்னு இருக்கா. சிலதை ஆரம்பிக்கிறா, சிலதை வித்வான்லாம் மகாபிரிவாலே இது பண்ணுறா, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. புது பிரிவா யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போது வந்து 90s காலம் வருது. பொலிட்டிக்கலி நிறையா சேஞ்ச் ஆகுது இந்தியா. எக்கனாமிக்கலி ரொம்ப சேஞ்ச் ஆகுது. பணம் நிறையா பேர்கிட்ட பணம் இருக்குது, செலவழிக்கலாம். தர்மத்துக்கு நிறையா செலவழிக்கலாம். இந்த எல்பி குளோபலைசேஷன் நடக்கிறது 91ல். எக்கானமி ஓப்பன் ஆகுது. அந்த டைமில் புது பிரிவா வந்து இந்த இன்ஸ்டியூஷனை இன்னும் பெருசாக கொண்டு போகணுங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறார், இந்த சாஸ்திரத்துக்கும் வேதத்துக்கும் பெரியவா என்னெல்லாம் ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாலோ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி 76லேருந்து 93 வரைக்கும் அது வெவ்வேறு சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸாக இருக்குது. 93ல் வந்து அவர் மகாபிரிவாளுக்கு 100 வயசு செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிறாவா. கனகாபிஷேகம் பண்ணுறா. கனகாபிஷேகம் டைமில் புது பிரிவா சங்கல்பம் பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா,
இவ்வளோ பெரிய ஒரு பீடாதிபதி இவ்வளோ வேலை பண்ணியிருக்கார், இவருக்கு நம்ம பிஃபிட்டிங்காக அவருக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும், அவருக்கு நம்ம சன்மானம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டி நம்ம காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் டீம்டு யூனிவர்சிட்டி கான்செப்ட் வந்து டெல்லியில் பேசி மினிஸ்டர்கிட்ட பேசி அப்ரூவல்லாம் வாங்கி டீம்டு யூனிவர்சிட்டி கான்செப்டில் சான்ஸ்கிரிட்டையும் கம்ப்யூட்டர்ஸையும் சேர்த்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறார். அதுக்கும் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். எப்படி இந்த யூனிவர்சிட்டி எப்படி ஒரு சின்ன லெவலில் ஒரு ஐடியாவாக ஆரம்பித்து எப்படி கவர்மெண்ட் அவர் பர்மிஷன் வாங்கி எப்படி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாருங்கிறது ஒரு 7 வீடியோ இருக்குது மொத்தம் அந்த இதில் பிளேலிஸ்ட்டில். 7 வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஒன்று. அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பித்த 7 இனிஷியேட்டிவ்ஸை எப்படி அவர் கன்சாலிடேட் பண்ணி யூனிவர்சிட்டியாக கொண்டுறாருங்கிறது எடுத்திருக்கேன். அந்த யூனிவர்சிட்டி தான் 93 அவர் பிரிவு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயா SCSVMன்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறார். அதுதான் மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் அவரோடது, இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ். இது எப்படின்னா இந்த டைமில் தான் மக்களுக்கு பணம் வருது, ஃபாரின்லேருந்து நிறையா கம்பெனிஸ் வருது, இந்தியா வளருது. அப்போது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று வருது, கன்வர்ஷன், ரிலீஜியஸ் கன்வர்ஷன் நிறையா வருது அந்த டைமில். அது முன்னாடியே ஆரம்பிச்சிருது. பட் 90s to 2000 பீக் டைம். அப்போ இதுக்கு எப்படி நம்ம இந்த சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? நம்ம சங்கராச்சாரியார் இருக்குமே, நம்ம இதை எடுத்துக்கலாமா பண்ணலாமான்னு ஒரு டிபேட்டு. புது பிரிவாக 69வது பீடாதிபதி ஸ்பெசிஃபிக்லி செலக்டட் ஃபார் எக்ஸ்பான்ஷன். அவராட்டம் இதை சும்மா இது பண்ண முடியல. அவர் வந்து இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜனகல்யாண், ஜனஜாகரணா, ஜனஜாகரணா அப்படின்னு ஒரு இது பண்ணுறார். மூமெண்ட், அது பெரிய மூமெண்ட். அது RSS எப்படி ஒரு பெரிய மூமெண்ட்டோ ஜனகல்யாண் ஒரு பெரிய மூமெண்ட். அவர் வந்து சில வாலண்டியர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி, வெவ்வேறு ஜாதிகளில் வாலண்டியர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி ஜனகல்யாண் ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறார். எல்லாட்டையும் சொல்கிறார், கன்வெர்ட் ஆகாதீங்கோ, உங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஹிந்துவிசத்துக்கும் அதுக்கும் முதல்ல பெரிய சம்மந்தம் இல்லாத இருந்தது, ஒரு சின்ன லெவலில் இருந்தது. இவங்க இந்த பெரிய வைரஸ், இந்த கன்வர்ஷனுங்கிற வைரஸ் வச்சா எப்படி வரா, அந்த வைரஸ் எப்படி வருதுன்னா, நான் உங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்குறேன், உனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி தரேன், உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த அளவுக்கு போயிடுது. அப்போ இதுக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன லெவல்லையாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜனகல்யாணில் அவர் இதுக்கு உண்டான பெரிய பதில் தைரியமாக அவர் இதுக்குள்ளே இறங்குறார். ரொம்ப கஷ்டமான வேலை அது, அவர் பண்ணுறாரு, தியாகம் பண்ணி பண்ணுறார். ரொம்ப சக்ஸஸ் ஆகிறது அவருக்கு அது ஜனகல்யாண். ஆனால் அதில் நிறையா கேள்வியும் அவருக்கு வருது. அவர் அந்த கேள்வியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறார். ஏன்னா நம்மளுக்கு எதுக்கு இதுங்கிற மாதிரி, நம்ம சங்கராச்சாரியார் வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் அதுக்கு தான் நம்ம பாடுபடணும், நம்ம இதுக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம எதுக்கு போனோம், அந்த மாதிரி டிபேட்லாம் நடந்தது. அதில் ஒரு ப்ராப்ளமும் சந்திக்கிறார். 2004 அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. ஆனால் மடம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தது, இன்ஸ்டியூஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸியாக மடத்தை அழிக்க முடியாது. அதனால் அந்த பீரியடை நம்ம கஷ்டப்பட்டு தாண்டினா அடுத்த பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இந்த குளோபலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி 90s ஆரம்பித்தப்புறம், குளோபலைசேஷன் ஆரம்பித்தப்புறம் ரொம்ப லிபரலிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இந்தியாவில் தர்மத்துக்கே யாரும் நம்பிக்கை இல்லாமல் போய், கல்ச்சர் போய், இந்த நம்மளோட சிம்பிள்ஸ் எல்லாம் யாரும் போடாமல், நம்மளோட புடவை வேஷ்டி கட்டாமல் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, முக்கியமாக பிராமணனுக்கு ஒரு பிராமின் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அந்த அளவுக்கு 2015 கிட்ட அந்த ஒரு பெரிய சேலஞ்ச் வந்தது. நம்ம பிரிட்டிஷ் இஸ்லாமிய ஒரு தனி ப்ராப்ளம் அது. அப்புறம் வேதம் டோட்டலாக 0 ஆகுது. மகாபிரிவா கஷ்டப்பட்டு வேதத்தை தூக்கி நிறுத்துறா, சாஸ்திரத்தை தூக்கி நிறுத்துறா. அதுக்கப்புறம் புது பிரிவா வந்து பணங்கள்லாம் வரைச்சி எல்லாரையும் தர்மத்துக்கு நோக்கி கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் வாங்கி இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுறா. மேலே போயிட்டு இருக்கு எல்லாம். அப்போ இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ பிராமணனுக்கு பொண்ணே கிடைக்கலன்னா அப்போ கல்யாணம் எப்படி ஆகும், அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி வேதத்துக்கு எப்படி வளர்க்குறது, அப்புறம் திருப்பி வேதம் நின்று போயிடாதா, அந்த கேள்வி வச்சே இப்போ இருக்கிற பீடாதிபதி 70வது ஆச்சாரியால் அவரும் மகாபிரிவா புது பிரிவாவை வச்சு செலக்ட் பண்ணதுனால அவருக்கும் இந்த பாரம்பரியத்தில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அவர் 2015
சம்பிரதாயா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் திருப்பதியில். சம்பிரதாயா என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை அவளுக்கு கல்ச்சர் சொல்லி கொடுத்து, பிஹேவியர் சொல்லி கொடுத்து, அவளுக்கு சமைக்கிறது, பூஜை பண்ணுறது, கோலம் போடுறது, இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் அவளுக்கு திருப்பி கல்ச்சருக்கு வர வைக்கணுமே, விட்டு போன கல்ச்சரை வர வைக்கணுமே. குழந்தை இன்றைக்கி 75 மேலே கல்யாணம் பண்ணியிருக்கா. பொண்ணுக்கு இது பண்ணி, இன்றைக்கி கல்யாணங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இன்றைக்கி அவ்வளோ ஈஸி கிடையாது, பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த சம்பிரதாயங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி வந்து 2025 எல்லாருக்கும் சமிருத்தி இருக்குது, தர்மத்துக்கும் சமிருத்தி இருக்குது. ஆனால் சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ்க்கான ஆன்சர் தான் இப்போ இருக்கிற பீடாதிபதிகள் அதுக்கு ஆன்சர் கொடுத்து சம்பிரதாயம் வந்து இப்போ வளர்த்துன்னு இருக்காங்க. இப்போ அடுத்த பீடாதிபதியை இப்போ எடுத்திருக்கா, 2025 எடுத்திருக்கார். அவர் 3 வேதம் படிச்சிருக்கார், சாஸ்திரம் படிச்சிருக்கார், தசோபனிஷத் 10 உபனிஷத்தையும் படிச்சிருக்கார். ரொம்ப படிப்பு ஜாஸ்தி அவருக்கு இப்போ வந்தவருக்கு. அவர் இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றி முன்னாடி கொண்டு போனோம். அதுதான் வந்து நான் என்ன முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னா, எப்படி 68வது 69வது 70வது 3 இம்பார்ட்டண்ட் சேலஞ்சஸ் தர்மம் நெகட்டிவில் போகிறச்சே 3 இம்பார்ட்டண்ட் சேலஞ்சஸ். ஒன்று ப்ரீ பிரிட்டிஷ், ப்ரீ இஸ்லாம், போஸ்ட் இஸ்லாம், போஸ்ட் பிரிட்டிஷ் எரா. அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் காங்கிரஸ், டிஎம்கே அந்த பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறச்சே எப்படி கல்ச்சரை காப்பாற்றி 69வது பீடாதிபதி அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணார். இப்போ இந்த இருக்கிற ஃபாஸ்ட் காலத்தில் வந்து எப்படி கல்ச்சரை திருப்பி எப்படி எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறது, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு இப்போ ஃபேமஸாக ஐகேஎஸ்னு இப்போ நிறையா வளர்ந்துருக்கு. அதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கணும், டிஜிட்டலி எப்படி எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும், டிஜிட்டலி டெய்லி ஒரு 2-3 உபன்யாசம் கொடுக்குறாரு அவர். அவ்வளோ அவருக்கு 3 வேளை பூஜை பண்ணணும், யாத்திரை பண்ணணும், அவ்வளோ ஊருக்கு போகணும். அதெல்லாம் தாண்டி அவர் 2-3 உபன்யாசமும் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், டிஜிட்டலி எல்லோரும் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கா, நம்ம அந்த இடத்துல பேசணும், அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும், நம்ம டிஜிட்டலி எல்லாரோடையும் கனெக்ட் ஆகணும்னு அவரே பண்ணுறாரு. அது அவர் பெரிய வேலை அது. ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக நம்ம மடத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ராங் நோஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி ஓல்டு டிபேட்ஸ், ஓல்டு டேட்டாவை வச்சு டிபேட் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற இதை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மடம் சந்தித்த அவ்வளவு கஷ்டங்களையும் சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி நம்ம புது பெரியவாவும் மகா பெரியவாவும் அது எப்படி அதை டேக்கிள் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷங்களுக்கு மேலே, 125 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு ஆண்டு காலமும் ஒரு விஷயங்கள்ல இருந்து, ஒரு கஷ்டங்கள்ல இருந்தும் அவங்க அதை எப்படி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதெல்லாம் எப்படி இப்போ கொண்டு வந்து ஒரு அது அழியும் தன்மையில் இருக்கிற ஒரு நம்மளோட கல்ச்சரை வந்துட்டு இப்போ காப்பாற்றி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. ரொம்பவே அதெல்லாம் ரொம்ப நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.